பூக்களை கட்டி விட்டு அலங்காரம் பண்ணி தான் அப்புறம் அவரே பேட்டி கொடுக்க சத்தம் கேட்குது இல்லைங்க. இந்த பூவெல்லாம் எடுத்து சாணிகிட்ட போட்டுட்ருக்காங்க. அதை வீடியோ எடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அமாவாசையுடைய முதல் 2 நாளைக்கு முன்னாடிங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. இப்போது கோயிலுக்கு வந்தோம். அமைதியான இது. இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து அந்த அமாவாசைங்கிறது தான் மிகப்பெரிய விசேஷம். இப்போ வந்து கோயில் உச்சிகால பூஜை முடிஞ்சது. சுவாமிக்கு தீபம் எரிஞ்சிட்ருக்குங்க. கோயில் பூசாரி உச்சிகால பூஜை முடிச்சுட்டு போயிட்டார். ஆச்சுங்களா? ஆகியால் இப்போ நடுக்காட்டில் தான் இருக்காருங்க. பயங்கரமான பவர் வந்துங்க. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான். இது ஒருத்தர் வந்து இந்த கோயிலில் உட்கார்ந்துருக்காரு. தனிமையில் இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? திருப்பூர்லேருந்து வரேங்க ஐயா. இவ்வளோ தூரம்? ரொம்ப தூரமாக இருக்குமே. இது கோயம்புத்தூர் கீரணத்தை புதுப்பாளையம் குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குமா? ஐயா, இலவசமாக ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்ன அரசாங்கம் அல்லது மாநகராட்சி நிர்வாகம் அது எவ்வளோ தூரத்துன்னு தான் நம்ம ஓடி வந்து கேட்டு வாங்குறது இல்லைங்களா? அதனால் இது வந்து இறைவனுடைய அருளுங்க ஐயா. அந்த அருளுக்காக நம்ம வந்து தூரம், நேரம், காலம் இதையெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மேற்கொண்டு நம்ம சிறப்படைகிறதுக்கான சாத்தியங்களும் ரொம்ப குறையுங்க ஐயா. இது வந்து எங்களுடைய குலதெய்வம் மட்டுமல்ல, எங்களுடைய இஷ்ட தெய்வம் ஆகிட்டதுக்காக இது ஒரு 800 ஆண்டு கால பழமையான ஒரு சிவஸ்தலம்னே சொல்லலாம். காவல் தெய்வங்கள் குடியிருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. முனீஸ்வரர்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு முனீஸ்வரர் ஜடா முனீஸ்வர சுவாமி. நீரிலே தவம் செய்ய வல்லமை பெற்றவர். மேற்கொண்டு சிவகணங்களிலே முதன்மையானவர். அடுத்ததாக கருப்பராய சுவாமி பார்த்தீங்கன்னா, மாளிகைப்பாரி கருப்பராய சுவாமி, 18ஆம் படி கருப்பராய சுவாமி போன்ற அந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜா புனஸ்காரங்கள் மாதிரி எங்கேயும் சிறப்பாக நடைபெற்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒரு உணர்வினை அமாவாசை தோறும் கண்டுகளிக்கலாம். மேற்கொண்டு அருளாசையும் பெற்று செல்லலாம். இங்கே பல வருடங்களாக அமாவாசை பௌர்ணமி பூஜைக்காக மட்டுமல்லாது எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்து இந்த ஜடாமுனீஸ்வர சுவாமி, கருப்பராய சுவாமி, சப்த கன்னிமார் சுவாமி, மூலவர் தெய்வங்கள், முருகப்பெருமானுடைய வேலாயுதம் மற்றும் துர்க்கை அம்மனுடைய சூலாயுதம் எல்லாமே சிறப்பான பூஜைகள் காலத்துக்கு நடைபெற்று இங்கே ஸ்தாபிதம் செய்யப்பட்டு அற்புதமான ஒரு அருளாசி நிறைந்த இடமாக இங்கே நான் உணர்வதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வழிபாடு செய்துவிட்டு என்னால் முடிந்த அளவு 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ கோயில் வளாகத்திலே அமர்ந்து தியானம் செய்து உள்ளுணர்வான ஒரு அமைதியையும் அவர்களுடைய அருளாசையும் முழுமையாக பெற்று பலன் அடைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அமாவாசை தோறும் இங்கே வெற்றிலை பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஜடா முனீஸ்வரர் கருப்பராய சுவாமியினுடைய தேவ வாக்கு மிக சிறப்பான முறையிலே பிரதி மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான அருளாசி நிறைந்த ஒரு ஸ்தலம் என்பதனாலே நாம் கண்கூடாக கண்டு உணர்கின்றதுனாலே இங்கே வந்து இந்த நேரத்தில் அமர்ந்து நாம் தியானம் செய்து அவருடைய அருளாசி பெற்று கொண்டிருக்கின்றோம். மேற்கொண்டு மாதம் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே வந்து அவர்களுக்குண்டான சிரமங்கள், துக்கங்கள், துயரங்கள், குறைகள் நிவர்த்தியாகப்பட்டு, குறிப்பாக குழந்தைய பாக்கியமின்மை, திருமண தடை, மேற்கொண்டு தொழில் முடக்கம், செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், நோய் நொடிகள், கண் திருஷ்டி, இன்னும் எதிர்மறையான விஷயங்கள் முன்னோர்களால் எதையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டுள்ளனவோ அதை தங்கள் வாழ்நாளிலே கண்டுபிடித்தவர்கள் இந்த சன்னிதானத்திலே வந்து ஜடா முனீஸ்வர சுவாமி, கருப்பராய சுவாமி, கன்னிமார் சுவாமி இடத்திலே முறையிட்டு தேவ பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், மேற்கொண்டு வாக்கு கருப்பராய சுவாமி, ஜடா முனீஸ்வர சுவாமி, சப்த கன்னிமார் சுவாமி என்னுடைய வாக்குகள் பெற்று
அந்த வாக்கு பிரகாரம் வெற்றிலை பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரகாரம் இங்கே என்ன ஒரு தீர்வு சொல்லப்படுகிறதோ அந்த தீர்வுக்கு ஏற்றபடி மக்கள், பொதுமக்கள், பக்த கோடிகள் தங்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அதன் மூலம் மன சந்தோஷம் அடைந்து எங்களுக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டதையா, நாங்கள் அன்னதானம் செய்கின்றோம், மேலும் இந்த கோயிலுக்கு ஏதேனும் தேவைப்படுமாயின் செய்து தருகின்றோம், யாருடைய ஒரு உந்துதலின் பேரிலோ அல்லது வற்புறுத்தின் பேரிலோ இல்லாமல் எங்களுடைய சுய விருப்பம், அதாவது எங்களுக்கான ஒரு காரியம் நடந்தேறிவிட்டது, நீண்ட நாட்களாக மாதமாக வருடங்கணக்கில் நடைபெறாமல் இருந்த எங்களுடைய காரியம் நடைபெற்று விட்டது. ஆகையினாலே அந்த ஒரு நன்றி விசுவாசத்தின் பொருட்டு நாங்கள் இந்த ஸ்தலத்திற்கு ஏதேனும் செய்கின்றோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கைகள் வாங்கி கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். அன்னதானத்துக்கான நன்கொடை அல்லது அவர்களே தயார் செய்து கொண்டு வந்து கொடுக்கின்ற அன்னதானமாகட்டும், இதர வேலைப்பாடுகளாகட்டும், இந்த சன்னிதானத்துக்கு தேவையான இறைவர்களுக்கு தேவையான இறைவைகளுக்கு தேவையான ஒரு காரியங்களை செய்து கொடுக்கின்றார்கள். ஆக இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உண்மைதானா, நாமும் சென்று பார்க்கலாம் என்று விருப்பப்பட்டு மன உந்துதலால் ஆர்வமாக உள்ளவர்கள் கீரணத்தம்புதுப்பாளையம், அதாவது கோயமுத்தூர் காந்திபுரம் பஸ் நிலையத்திலே இருந்து 87 அந்த வண்டி எண் 87, அரை மணி நேரத்திற்கு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு வண்டி இருக்கின்றது. சொந்த வாகனங்களிலே வருகின்றவர்களும் வரலாம். காந்திபுரத்திலிருந்து துடியலூர் வழியாகவும் வரலாம், சரவணம்பட்டி கணபதி வாயிலாகவும் வரலாம். கேரணத்தம் புதுப்பாளையம், துடியலூர் டீச்சர்ஸ் காலனி, செங்காலிபாளையம், இடிகரை, கோவிந்தநாயக்கம்பாளையம், கேரணத்தம்பாளையம் போகின்ற வழியிலே இடையிலே ஒரு மயான சந்தை ஒன்று வருகின்றது. அந்த வழியில் உள்ள வருகின்ற பொழுது அந்த கோயிலுடைய பிரவாகம் மிக நன்றாக கண்களுக்கு தெரியும். அங்கே முன்னாடியே அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அறிவிப்பு பலகை பார்த்து கொண்டு நீங்கள் உள்ளே வந்து இறைவன்களை வணங்கி தேவதைகளையும் தெய்வங்களையும் வணங்கி உங்கள் குறைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் பாத கமலங்களையும் சமர்ப்பித்து விட்டு நீங்கள் கிடைக்கின்ற அந்த தீர்வு பிரகாரம் தெளிவான அந்த பரிகார முறைகளை செய்து மென்மேலும் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டுமாய் இந்த தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே என்னுடைய சொந்த அனுபவத்தின் பேரிலே இவ்வளவு நேரம் உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். கோயமுத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் நிலையத்திலே இருந்து துடியலூர் டீச்சர்ஸ் காலனி, செங்காலிபாளையம், மணிகாரம்பாளையம், இடிகரை வழியாக கோவிந்தநாயக்கம்பாளையம் நிறுத்தம் பஸ் நிறுத்தத்திலே இறங்கி வரலாம், அருகிலேயே உள்ளது. மேற்கொண்டு சொந்த வாகனத்திலே வருபவர்கள் துடியலூர் வழியாக வருகின்றவர்கள் டீச்சர்ஸ் காலனி, மணிகாரம்பாளையம், செங்காலிபாளையம், இடிகரை, கோவிந்தநாயக்கம்பாளையம். காந்திபுரத்திலிருந்து கணபதி, சரவணம்பட்டி, மேற்கொண்டு கேரணத்தம் புதுப்பாளையம் வழியாக வந்து சன்னிதானத்தை அடையலாம். அதாவது உங்களுடைய சொந்த அனுபவத்தின் பேர் பெற்று உங்களுடைய குறைகள், துயரங்கள், துன்பங்கள் நீங்க பெற்று திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், தொழில் முடக்கம், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது செய்வனை, பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி, உடல் நலமின்மை, தீராத நோய் நொடிகள், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் என்ன காரணங்களாக இருந்தாலும் தேவ பிரசன்னம் வாயிலாக, வெற்றிலை பிரசன்னம் வாயிலாக, ஜடாமுனீஸ்வர சுவாமியினுடைய வாக்கு வாயிலாக நீங்கள் கேட்டறிந்து தீர்வுகள் பெறப்பட்டு நீங்கள் அதற்கு தகுந்தவாறு அந்த பூஜா புனஸ்காரங்களை செய்து நிம்மதியாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து உங்களால் ஆவண முடிந்ததை செய்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் மென்மேலும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அந்த நன்றி விசுவாசத்துடன் மாதம் முறையோ ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து இந்த சன்னிதானத்திலே பொங்கல் வைத்து கொடுக்கலாம், அன்னதானத்துக்கான பங்களிப்பில் ஈடுபடலாம். உங்களால் முடிந்தவற்றை செய்து இறைவனுடைய அருளாசியை பெற்று வாழ்வில் மென்மேலும் முன்னேற வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது அடியனுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமல்ல, சொந்த அனுபவம் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு எல்லோருடைய இறைவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.